பாக்யராஜ் பேசின விஷயங்கள்ல, அவங்க தங்கச்சிக்காக நின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நெனச்சு நெனச்சு பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிறாரு. தாங்கிக்க முடியல தங்கராஜால. அவன சும்மாவே விடமாட்டேன். எவ்வளோ தைரியமா இருந்தா புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு, எனக்கு எதிராவே இவ்வளோ வேலை செய்வான் அவன். என் பொண்டாட்டிய என்னை பிரித்து வச்சு ஆட்டம் காட்டினான்ல, அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாரு. சொல்லுங்கண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாதிரிலாம் பண்ணிவிடுங்க. அவன் எங்கெங்கே கடன் வாங்கி வச்சுருக்கான், எவ்வளோ கடன் அவனுக்கு இருக்குது, எல்லாமே எனக்கு வரணும் அப்படின்னோடனே, சரிங்கண்ணா நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னோடனே, வாடா வா, உன்னை எப்படி அவமானப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்கல, அதை வச்சு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாக்கியராஜ் என்ன பண்ணுறாரு, மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், ரேவதி சந்தோஷமாக தான் இருப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் சமாளிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருந்தாலும் ரேவதி பாவம், எனக்காக தான் அவள் போயிருப்பா, அப்பாவும் நானும் பேசிகிட்டு இருக்கிறது அவள் கேட்டிருப்பா நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்கிறது கிளம்பிட்டா வீட்டிலேருந்து, யாருக்கும் பாரமாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி போயிருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலர் அப்படி சொல்லிட்டு அழறாரு. அழாதீங்க, சொன்ன கேளுங்கங்க அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க மலர். இங்கே என்ன பண்ணுறாரு, அப்பாடா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது, இல்லைன்னா என்ன நடந்திருக்குமோ தெரியாது, நேரம் இந்த பிரச்சனை முடியல, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம மதி என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அண்ணன் பண்ணது பெரிய தப்பு, ஆனால் நல்ல காலம் இன்னைக்கு அக்கா ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாங்க, இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னோடனே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. உடனே என்ன உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற, அக்கா போகலன்னா அண்ணன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கோம், அண்ணன் பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. உங்கள் அண்ணன் என்ன தப்பாக பண்ணார், அவர் பண்ணது எந்த தப்புமே இல்லையே, தங்கச்சி இந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது எந்த அண்ணனும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பண்ணார், உங்களை மாதிரி தங்கச்சியை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்கினவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. நீ என்ன சொல்ல வர, என் அக்கா பண்ண பாசம் என்ன சொல்ல வரியா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அண்ணனோட உங்களுக்கு பாசம் கம்மி தான் சொல்ல வரேன் அப்படின்னோடனே, நீ ஓவராக போயிட்டுருக்க, நான் ஒன்றும் அப்படிலாம் யோசிக்கல, நீங்கள் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க மாட்டீங்களே, யார் மேலே தப்பு இருக்குன்னு கூட யோசிக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியது. இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, எங்கள் மாமா ஏதோ தப்பு பண்ணிட்டார் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக எவ்வளோ வாட்டி மன்னிப்பு கேட்டார், ஆனால் அண்ணன் கொஞ்சமாவது கீழே இறங்கி வந்துச்சா, அண்ணனால் தான் இவ்வளோ பிரச்சனை, அண்ணனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா, யார், உங்கள் மாமா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, உங்களெல்லாம் சொல்லி தப்பே இல்லை, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன குறை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சுரேஷ். பாக்யராஜ் வேலைக்கு பேசிட்டு அவங்க ஒய்ஃப் கூட கிளம்புறாரு. இங்கே வேலையில் வந்தோடனே எல்லாருமே நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா பாக்யராஜ் உன்னை தேடி தான் இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னோடனே, என்ன தேடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா கடன் கொடுத்தவங்களாம் வரல, ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. அதை பார்த்து பாக்யராஜ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள்லாம் நான் தான் கரெக்டாக வட்டியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன், வட்டி கட்டியிருந்தால் முதல்ல யார்ப்பா கட்டுவா, கரெக்டாக வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு அறிவில்லை உனக்கெல்லாம், எவ்வளோ நாளாச்சு, இவ்வளோ நாள் நீங்கள் இவ்வளோ நாள் பிரச்சனையே பண்ணலையே, இப்போ என்ன இப்படி பண்ணுறீங்கன்னொன்னே, எங்களுக்கு பணம் தேவை அதான் வந்திருக்கோம், நீ பணத்தை கொடுத்தே ஆகணும், இப்போ நாங்கள் இங்கே பணம் கொடுக்குற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்கோம், இது ஆஃபீஸு, இங்கே போய் உட்காந்துருக்கீங்க, அதெல்லாம் தெரியாதுப்பா, நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம், நீ பணத்தை கூட நாங்கள் கிளம்புறோம், என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, எப்படிங்க அப்போலாம் கொடுக்க முடியும், உடனே எப்படி கொடுக்க முடியும், உடனே கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் பார்த்து கூட, அது எப்படிங்க இப்போவே நான் தர முடியும், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னோன்னா அங்கே மேனேஜர் வராரு. என்ன பாக்யராஜ் இதெல்லாம், இவங்களாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க உங்களை தேடி, முதல்ல இவங்களெல்லாம் அனுப்பிச்சி வைங்க, இங்கே கஸ்டமர்லாம் வர டைம் ஆகிடுச்சு, இந்த டைமில் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்காது, சரிங்க சார் நான் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னோடனே, சரி டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிடுறாரு. உடனே சரி இப்படி நடந்திருக்கே, வழி இல்லை, இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. இங்கே சுரேஷ் ஃபோன் எடுக்க மாட்டேன், சுரேஷ் ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் போய் பேசலான்னு போகிறாரு. இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க, இது வேலை செய்கிற இடம், இங்கே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க, நானே உங்களை பார்க்குறேன், அதெல்லாம் உன்னை நம்ப முடியாது, இவ்வளோ நாள் நீங்கள் நம்பிக்கையோடு தானே இருந்ததுங்க, நான் கரெக்டாக வட்டி கட்டினேன், என்னத்தை வட்டி கட்டினேன், எப்போ பார்த்தாலும் லேட்டாக வட்டி கட்டுறது தான் உங்கள் வேலையா, உடனே பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்யராஜ் தவிக்கிறாரு. உடனே ஒரு ஃபோன் வருது, சொல்லுங்கள் சார், என்னாச்சு சார், அவன் ரொம்ப பயந்து போயிட்டான் சார், எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அசிங்கமாக போச்சு சார் அவனுக்கு, இதோட போதுமா சார் அப்படின்னோடனே தங்கராஜ் இது போதாது, இன்னமும் நீங்கள் அங்கே இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்றாரு.